லைஃப்ல நடந்த சில காரியங்களை வைத்து பார்த்தா இன்னைக்கு நம்ம எப்படிங்க ஆண்டவர் சமூகத்தில் இருக்கிறோம்? அவரோ வென்றார். அடுத்த வார்த்தை பாருங்க, அவருடைய சித்தத்தின்படி எல்லாம் செய்வார். என்ன அதன் அர்த்தம்? என் லைஃப்ல என்ன செய்யணும்னு அவர் நினைச்சிருக்கிறாரோ அதெல்லாம். ஆண்டவரே, அப்ப நான் இந்த தண்ணீரை கடந்தது, இந்த நெருக்கமான சூழ்நிலை பயணித்ததெல்லாம் உங்க சித்தத்துக்கு உட்பட்டதா ஆண்டவரே? ஆமென். அதாவது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆண்டவர் அளக்கிறதே 1000 முழம் தான். அவருக்கு பேசிக்கே எவ்வளவு தான், ஸ்டார்டிங்கே எப்படிதான். நம்ம ஒரு அடி எடுத்து வைக்கிறதுக்குள்ள அப்பாடா லிஃப்ட் ஒர்க் ஆகலையா? அவர் அளக்கிறதே 1000 முழம், எடுத்ததுமே 1000 முழம். ஆண்டவர் இது என்ன ஆண்டவர்? இங்க பாரு, உன்னை தனியாவா நடக்க விடுறேன், நான் தானே உன்னை நடத்திட்டு போறேன். அவர் எடுத்தது அந்த தூதன், அந்த நதி ஆலயத்திலிருந்து புறப்பட்டது. அப்பொழுது அவர் 1000 முழம். என்ன ஆண்டவர் எடுத்தது முழம்? ஒரு முழத்துக்கு என்ன வேலை தெரியுமா? 1000 முழம் எடுத்தது, 1000 முழம். இப்படி நிக்கிறார் எசேக்கியேல். அவர் என்னை நடத்தி கொண்டு போனார். அவர் என்னை அடுத்து 1000 முழம். ஏன் ஆண்டவர் இப்படி? அதனாலதான் ஒரு தேவ பிள்ளை, உண்மையிலேயே தேவ பிள்ளையுடைய அது வாழ்க்கை புத்தகம் இருக்குல்ல, அது இன்னொருத்தங்களுக்கெல்லாம் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு சத்தியத்தை புரிஞ்சுக்கோங்க, நீங்க உண்மையிலே தேவனை தேடுறவங்களா இருக்கிறீங்கன்னா உங்க லைஃப் உங்க முன்னாடி அவங்க உங்களை அற்பமா பார்ப்பாங்க, ஆனா உங்க பின்னாடி அவங்க உங்களை இப்படித்தான் பார்த்துட்டு இருக்காங்க. இவ்வளவு அடி வாங்கிட்டு எப்படி எப்படி 1-2 முழம் இல்ல, 1000 முழம் எடுத்து வைக்க முடியுமாங்க? முடியுமா? ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியுமா? அவர் என்னை நடத்தி கொண்டு போனார். அவர் என்னை